பெண்களுக்கு எதுவுமே செய்யலன்னு இவர் பேசுறாருல. இல்ல அவர் வந்து பெண்களுக்கு இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல இவங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு எல்லாமே இருக்கு. இவங்க என்ன வந்து இருந்தது? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல எங்களுக்கு அவர் சொல்ல வாதம் என்ன அப்படின்னா, ம். பெரியார் வர்றதுக்கு முன்னாடி அண்ணா படிச்சுட்டாரு. ரெட்டமலை சீனிவாசன் படிச்சுட்டாரு. சரி. அயோத்திதாச நீ பண்டிதர்லாம் ஏன் படிக்கல? தற்குறி நீ ஏன் படிக்கல? உங்க அப்பா ஏன் படிக்கல? சொல்லு. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் படிச்சு டிகிரி வாங்குனாங்க சொல்லு. ஏன் படிக்காம நீ 100 வருஷத்துக்கு முன்னாடி கதையை பேசாத. அதுக்கு பிறகு நடந்த விஷயத்தை பேசு. திருவள்ளுவர் 2000க்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின திருக்குறள் எடுத்து வச்சுட்டு வளர்ந்து இருக்காத. திருக்குறள் கூட ஒழுங்கா சொல்றது கிடையாது. தப்பு தப்பா சொல்றது. கேடீர் விழுச்செல்வம் மாடல்லவை மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பத்தி திருவள்ளுவர் பேசியிருக்காரு. நீ பேசுற இந்த மாதிரி ஒரு தற்குறிய இத்தனை நாள் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்குதான் வெளியில வந்திருக்கிறாங்க நல்வாய்ப்பாக. நீங்க பெரியார் வாழ்ந்த காலகட்டத்துல கல்வி விகிதாச்சாரம் என்ன இருந்தது? பெண்களோ எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க? எத்தனை விதவைகள் அன்னைக்கு இருந்திருந்தாங்க? அல்லாதவர்கள் படிச்சது அப்படிங்கறத எடுத்து பார்க்கும்போது அதுலயுமே ரொம்ப ரேர் தானே. பார்ப்பனர் வீட்டு பெண்கள் படிச்சிருக்கிறாங்கன்றதே உங்களுக்கு ரொம்ப குறைவான ஒரு விகிதாச்சாரம் தான் நீங்க சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? என் குடும்பத்துல நாங்க 3 பேர் பட்டதாரிகள். நான் இன்னைக்கு ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருக்கேன். என்னுடைய தங்கச்சி வந்து எம்எஸ்சி எம்எட் டீச்சரா இருக்கிறாங்க. இன்னொரு தங்கச்சி வந்து நர்ஸா இருக்கிறாங்க. இது போல தமிழ்நாட்டு பெண்கள் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக திரு சாஹி இருந்தார். அவர் தன்னுடைய இந்த ஸ்டேட்டை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அவருடைய உரையில சொல்றார், நான் தமிழ்நாட்டை போல ஒரு சிறந்த மாநிலத்தை வந்து பார்த்ததுல இங்க வந்து பணியாற்றுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியால பல இடங்கள்ல நான் நீதிபதியா வந்து இருந்திருக்கேன். ஆனா தமிழ்நாட்டில் தான் 10க்கும் மேற்பட்ட பெண் நீதிபதிகளை கொண்ட ஒரே மாநிலம்னு சொன்னார். எப்படி காரணம்? பெரியார் படின்னு பெண்களை படிக்கணும்னு சொன்னது. எத்தனை விதமான உரிமைகள் கலைஞருடைய ஆட்சியில பெண்களுக்கு போட்டிருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை 8வது வரைக்கும் படிக்க வச்சிங்கன்னா 5000 ரூபாய் நிதி கொடுக்கணுன்ட்டு 1989 சட்டம் போட்டாரு தமிழ்நாட்டுக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் 50,000 வரைக்கும் வந்தது.